எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் சில நேரத்தில் காய்கறிகள்லாம் கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சாதம், இதோட சேர்த்து ஒரு ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சாதம் செய்ய முதல்ல ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கப் வேர்க்கடலையை சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற மாதிரி கிளறி விடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிவப்பு மிளகாய் சேர்க்கிறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துருவன கொப்பரை தேங்காய் சேர்க்கிறேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை யூஸ் பண்ணி எப்படி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டீப்பான கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிச்சதும் பாதியாக கட் பண்ண 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து வருங்க. உங்ககிட்ட வறுத்து வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ தாளிச்ச கடாயில் சாதத்தை சேர்த்து கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு தூவுங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பொடி சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்குங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக சேர்க்கிற நெய் இந்த சாதத்துக்கு ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கார சாரமான நல்ல ஃப்ளேவரான வேர்க்கடலை பொடி சாதம் தயாராயிடுச்சு. முதல்ல இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி வைங்க. நறுக்குன உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி செய்ய தேவையான எல்லாத்தையும் நான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 பல்லு பூண்டு சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். இது பாதி அரைப்பட்டதும்
1 டேபிள்ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்குங்க. பாருங்க, கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டதால கலர் மாறாம அப்படியே இருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், சும்மா 2-3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா கிழங்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த தண்ணியிலேயே கிழங்கு நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மசாலா தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மசாலா கூட கோட் ஆகி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் லோ ஃப்ளேமில் ஸ்டோவை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட டேஸ்டியான எண்ணெய் குறைச்சலான உருளைக்கிழங்கு ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு. இந்த ஃப்ரை சாம்பார், ரசம், தயிர்னு எல்லா ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.